ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேருக்கு முகம் பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் உதடுகளை சுற்றிலும் ஒரே கருவளையமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும். அதே மாதிரி கண்களுக்கு கீழே கருவளையம் இருக்கும், கழுத்தை சுற்றிலும் கருவளையம் இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு எளிமையான முறையில் அழகாக சரி பண்ணிடலாம். இதுக்காக அளவுக்கு அதிகமாக பணம் செலவு பண்ண தேவையில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்லர் போய் அளவுக்கு அதிகமாக பணத்தை செலவு பண்ணுவாங்க. அதை மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் உள்ள பொருளே போதுமானது. ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா கழுவிட்டு தோலை சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அடுத்து ஒரு குட்டி தக்காளி எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், இதில் உள்ளதே போதும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், நாம் தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஆனால் இது எந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இயற்கையாகவே உருளைக்கிழங்குக்கு நம்ம முகத்தில் இருக்க அந்த அடர் கருப்பு நிறத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அதே மாதிரி தக்காளியும் அதே மாதிரி தான் நம்ம சருமத்தில் இருக்க அந்த கருமையெல்லாம் மறைக்கக்கூடியது. இப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்க்கும்போது கண்டிப்பாக முகம் நல்லா பளிச்சுனாகும். இதை இப்படியே நம்ம பயன்படுத்த வேணாம், இதில் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு கலவையை எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கடலை மாவு இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா போதும், சளிச்சுக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. அரிசி மாவு எப்போவுமே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் அவசியம் சேர்த்துங்க. கஸ்தூரி மஞ்சள் சருமத்துக்கு நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அவசியம் தயிர் சேருங்க. தயிர் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இயற்கையாகவே தயிர் சருமத்தில் இருக்க அந்த கருமையெல்லாம் நீக்கக்கூடியது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் தயிரை பற்றி. கண்டிப்பாக அவசியம் தயிர் சேருங்க, நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது. இயற்கையாகவே நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியது தயிர். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது நம்ம சருமத்தில் இருக்க அந்த வாயை சுற்றி இருக்கிற அந்த கருமையை நீக்கக்கூடியது. கண்களுக்கு கீழே இருக்க அந்த கருவளையம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. முகத்தில் இருக்க அந்த மங்கு, கரும்புள்ளி, கருந்திட்டு, பரு வந்த தழும்பு இது எல்லாத்தையுமே மறைக்கக்கூடியது இந்த கலவை. அவசியம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க. எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது அந்த அடர்ந்த கருந்திட்டு சீக்கிரம் மறைய ஆரம்பிக்கும். முகம் நல்ல வெண்மையாக இருக்கும். அதே மாதிரி கழுத்தில் இருக்கிற அந்த கருமையெல்லாம் சீக்கிரம் மறைஞ்சிரும் எலுமிச்சை சாறு சேர்த்தோன்னா. இதில் இருக்க சிட்ரிக் அமிலம் கண்டிப்பாக கருமையை சீக்கிரம் நீக்கக்கூடியது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துருங்க. எப்போவுமே நாம் எந்த பேக் போட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம குளிர்ந்த நீரால் ஃபஸ்ட்டு முகத்தை இல்லை கழுத்தில் போட்டிங்கனாலும் சரி, எங்கே போட்டாலும் ஃபஸ்ட்டு கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வாழைப்பழ தோல் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஃபஸ்ட்டு வாயாக இருந்ததுன்னா வாயை சுற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சிக்கங்க. மசாஜ் மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நாம் கலந்து வச்சுருக்கோம்ல இந்த கலவையை அப்படியே தடவிடுங்க. உங்களோட வாயாக இருந்தால் வாயை சுற்றிலும் தடவிடுங்க. கண்களாக இருந்துச்சுன்னா கண்களுக்கு கீழே சுற்றிலும் அப்படியே தடவிடுங்க. அதே மாதிரி கழுத்தை சுற்றிலும் தடவலாம். கைகள் எங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ தாராளமாக அங்கெல்லாம் தடவலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் சாதாரணமாக வெறும் உருளைக்கிழங்கை மட்டும் அரைச்சி போட்டிங்கன்னா நீர் சத்து இல்லாத மாதிரி சீக்கிரம் காஞ்ச மாதிரி இருக்கும். நாம் இதில் தயிர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ 20 நிமிஷம் ஆகியும் எந்த அளவுக்கு நீர் சத்தோடு இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது, நாம் இந்த மாதிரி இயற்கையான பொருளை போடும்போது இது சரும துளைகளுக்குள்ளே சென்று சருமத்தை சீக்கிரம் பளிச்சிடு செய்யும். இதே கெமிக்கல் கலந்ததை நாம் போடும்போது கண்டிப்பாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ நம்ம வாழைப்பழ தோலை வச்சு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மசாஜ் பண்ணிவிட்டு குளிர்ந்த நீரால் கழுவுனா போதும். இப்போ நான் குளிர்ந்த நீரால் கழுவிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு.
நீங்கள் இதை ஒரு நாளைக்கு 2 தடவை போடுங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போடலாம் தாராளமாக. ஒரு 20 நிமிஷம் போட்டு நல்லா காய விட்டுட்டு மசாஜ் பண்ணி கழுவுனீங்கன்னா போதும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ரெண்டாவது அவங்கவுங்க சருமத்தை பொறுத்தது. சில பேருக்கு 1 வாரத்தில் சரியாகும், சில பேருக்கு 1 மாதம் வரைக்கும் கூட சரியாகலாம். இப்போ பாக்கி இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு கலவையை ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது டெய்லி எடுத்து நீங்கள் மஞ்சத்தூள் தயிரெல்லாம் அப்பப்போ கலந்து நீங்கள் இதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இது உங்கள் சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இல்லைன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. எதையுமே நம்பிக்கையோடு செய்யும்போது தான் முழு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை மாதிரி ஒரு நல்ல மருந்து எதுவுமே கிடையாது. ஆமாம், தலையை இழந்த அருகம்புல்லும் அது தலைத்து வளர்வது உண்மையிலே நம்பிக்கையால் தான். நீங்கள் தொடர்ந்து இதை நம்பிக்கையோடு பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பாக 1 மாதத்துக்குள்ளே கழுத்தை சுற்றி இருக்கிற அந்த கருமை, முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு, அதாவது கண்களுக்கு கீழே இருக்க கருவளை எல்லாம் மறைஞ்சு நல்ல முகம் நல்ல பிரைட்டாக எங்காக இருக்கும். இது எல்லாமே இயற்கையானது. இதில் எந்த பக்க விளைவும் கிடையாது, அதிக செலவும் இல்லை. இதை தொடர்ந்து 1 மாதம் பயன்படுத்திட்டு வர்றப்ப நிச்சயமாக உங்கள் சருமம் ரொம்பவே பளிச்சுன்னு பிரகாசமாக அழகாக நல்ல வெள்ளையாக தெரியும், கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.